ஸோ இது வந்து ஒரு சில்லிங் தாக்குதல். இதில் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கணும், யூ ஆர் நாட் சேஃப். நம்ம இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயில்யூருங்கிறத வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி பகுதிகளில் நீங்கள் வந்து இன்டெலிஜென்ஸ் கேதரிங்கே ரொம்ப கஷ்டமானது. உங்கள் நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் மிகப்பெரிய பவர்ஃபுல்லானவர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, வேர் இஸ் அ ப்ரூஃப்? எங்களை ஒன்றும் பண்ண முடியல. நாங்கள் சர்வசாதாரணமாக வந்து உங்களுடைய இந்து ஆண்களெல்லாம் கேட்டு தேடி வெரிஃபை பண்ணி கொண்டுட்டு போயிருக்கோமே. இந்த கரண்ட் சிச்சுவேஷனில் காஷ்மீரிகளே வந்து கடும் கோபம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களோட என்டையர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் போயிடுச்சு. இப்போ இந்தியா வந்து நிச்சயமாக பல இடங்களில் பாகிஸ்தானை குறிவைத்து தாக்குதல் நடத்தும். அது அல்டிமேட்டாக பாகிஸ்தான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, வாரா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கட்டாயமா. எப்படி இப்போ உக்ரைன் தாக்கியது இல்லையா பதிலுக்கு. கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஜம்மு காஷ்மீரில் பஹல்காமில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு. 26 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த விவகாரம் பற்றி பேசலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது அரசியல் விமர்சகரும் பதிப்பாளருமான பத்ரி சேஷாத்ரி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. நேற்று கேபினெட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டியும் நிறைய சாங்ஷன்ஸ்லாம் விதிச்சிருக்காங்க. நம்ம எல்லாமே பேசுவோம். ஃபஸ்ட்டு இந்த பெஹல்காம் அட்டாக்கு நீங்கள் நியூஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? முதல்ல ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா காஷ்மீரில் சமீப காலமாக ரொம்ப ஆரம்ப காலத்தில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டெரரிஸ்ட் பிரச்சனைகள் உருவாகி வந்தப்போ முதல்ல ஒரு விதமான எத்னிக் கிளென்சிங் நடந்தது. பண்டிட் மக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி இந்து மக்கள் காஷ்மீர் பகுதியில் அவர்கள் கொலை செய்யப்பட்டு துரத்தப்பட்டார்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய டார்கெட்டட் கில்லிங்ஸ் இருக்கும். இன்ஃபார்மர் அந்த மாதிரியான விதத்தில் வந்து பொதுமக்கள் கொல்லப்படுவாங்க. அவங்க பெரும்பாலும் முஸ்லீம்களாக இருப்பாங்க. ஏன்னா அந்த பகுதியே வந்து முஸ்லீம் பெரும்பான்மை பகுதி. ஒன்ஸ் நீங்கள் வந்து காஷ்மீரில் பண்டிட்டுகளை நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா இருக்கிறது எஞ்சினது எல்லாருமே வந்து முஸ்லீம்கள் தான். அதில் சர்பஞ்ச், அந்த ஒரு பஞ்சாயத்து தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது மிலிட்டன்ஸுக்கு ஆதரவு இல்லாதவர்கள் அப்படின்னு கருதும் பொழுது அவர்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க. மற்றபடி போர், அது ஒரு லோ கிரேட் போர் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து இந்திய இராணுவத்தோடும் இந்தியாவுடைய பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸோடையும் சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப் இவர்களோடையும் தான். நீங்கள் வந்து இது காஷ்மீரை சேர்ந்த தீவிரவாதிகளாக இருந்தாலும், பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்குள்ளே வந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷே முகமது போன்றவர்களாக இருந்தாலும், இதற்கு முன்ன ஒரு காலகட்டத்தில் ஆப்கன் தீவிரவாதிகளும் இங்கே வந்து காஷ்மீர் போராட்டத்தில் கொஞ்சம் எண்ணிக்கையில் இணைந்திருக்காங்க. அவர்களாகட்டும் பெரும்பாலும் அவர்களுடைய சண்டை அப்படிங்கிறது வந்து ஆயுதம் ஏந்திய இராணுவத்தினரோடையும் துணை இராணுவத்தினரோடையும் மட்டும்தான். ஆனால் இந்த பஹல்காமில் 2 விஷயம் ரொம்ப ஷாக்கிங்காக நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் அவர்களை வந்து தனியாக குறிவைத்து தாக்கியிருக்காங்க. அது ஒன்று. அதுவும் இன்டிஸ்கிரிமினேட் தாக்குதல் இல்லை. தடன்னு ஒரு கூட்டமாக இருக்கிறவங்கள சுட்டா ஆண் பெண் குழந்தைகள்னு எல்லாரும் சாவாங்க. அப்படி இல்லாமல் அவங்க வந்து ஆண்களை தனியாக கிட்டக்க, தட் மீன்ஸ் க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் தூரத்திலிருந்து மெஷின் கன் தாக்குதல் கிடையாது, AK-47 தாக்குதல் கிடையாது, M4 தாக்குதல் கிடையாது. கிட்டக்க வந்து பேசி சுட்டு கொண்டு இருக்காங்க, கேட்டு. அதுலேயும் பெரும்பாலும் இந்துக்களும், ஒரே ஒரு அந்த போனி ஆப்ரேட்டர் ஒரு முஸ்லீம் தவிர அனைவருமே முஸ்லீம் அல்லாதவர்கள். அனைவருமே இந்திய பகுதியை நான் வந்து காஷ்மீர் இந்தியாவாக தான் எடுத்துக்கிறேன். அது காஷ்மீர் அல்லாத இந்திய பகுதியிலிருந்து அங்கே சுற்றுலாவுக்காக போனவர்கள். அதில் ஆண் பெண் கணவன் மனைவி இருக்கும்போது கணவனை கொண்டுட்டு மனைவியை விட்டுறது. ஸோ இது வந்து ஒரு சில்லிங் தாக்குதல். இதில் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கணும், யூ ஆர் நாட் சேஃப். நாங்கள் எப்போ நினச்சாலும் இதனால் வரைக்கும் நாங்கள் சுற்றுலாவுக்கு வந்தவர்களை விட்டு வைத்திருந்ததுக்கு காரணம் எங்களுடைய பெரிய மனசு பண்ணி, நாங்கள் நினச்சா இந்த மாதிரி உங்கள் கூட்டத்தோட கூட்டமாக ஊடுருவி உங்களை சுட்டு கொண்டுருவோம், தனித்தனியாக சுட்டு கொண்டுருவோம், உங்களுக்கு இங்கே எந்த பாதுகாப்பும் இல்லை அப்படிங்கிறது. இன்னொரு மெசேஜ் வந்து காஷ்மீர்லேயே இருக்கிற காஷ்மீரி மக்களுக்கானது. நீங்கள் வந்து இந்த
க்ளோஸ் கோஆப்ரேஷன், இந்தியாவோட சேர்ந்து இணைந்து இந்தியன் எக்கானமியில் ஒரு பார்ட்டாக ஆகி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அப்படியே சொகுசாக வாழ்ந்துடலான்னு நினச்சிடாதீங்க. வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் கோல். அது வந்து இந்தியாவிலிருந்து பிரிவது, ஒரு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் உருவாக்குவது, ஒன்று தனியாகவோ அல்லது பாகிஸ்தானோடு சேர்ந்தோ, இந்தியாவோடு சேராமல், அதுதான் அந்த இடத்துல அண்டர்லைனிங். அப்படிங்கிற ஒரு சில்லிங் வார்னிங் அங்கே இருக்கிறவங்களுக்கும். அந்த பர்டிகுலர் ரீசனுக்காக தான் வந்து அவங்க டூரிஸ்ட்டை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அப்சல்யூட்லி. டூரிஸ்ட்டை டார்கெட் பண்ணுறது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்துறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட இந்தியாவுடைய அனைத்து பகுதிகள்லேயும் பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு அமைதிகரமான ஒரு சூழல் தான் நிலவிக்கிட்டு இருக்கு. அங்கங்கே பிரச்சனைகள் இருக்குது. நக்சலைட் பிரச்சனையை பெரும்பாலும் சுருக்கியாச்சு. நார்த் ஈஸ்டில் ஃப்ளேரப் ஆச்சு, பட் அதுவும் ஹைலி கண்டெய்ன்ட். அவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டு எங்கே பார்த்தாலும் போக போகிறதில்ல. மும்பையில் நடந்த ஒரு பெரும் தாக்குதல், பாகிஸ்தான் ஆர்கனைஸ் தாக்குதல் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு தாக்குதலும் இன்றைக்கு வந்து பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படியெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் கண்ணுக்கே தெரியாமல் கடல் வழியாக பம்பாய்க்குள்ளே ஊடுருவி சில தாக்குதல்கள் நடத்துறதுங்கிறதெல்லாம் முடியாதுன்ட்டு. அப்போ காஷ்மீர் தான் அந்த கண்டெஸ்டட் டெரிட்டரி. காஷ்மீர் மட்டும் இல்லை, ஓரளவுக்கு பஞ்சாபும் கூட ப்ராப்ளமேட்டிக் ஏரியா தான். ஸோ அந்த பகுதியில் குறிப்பிட்டு இந்திய பெருநில பகுதியிலிருந்து, காஷ்மீர் அல்லாத பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அப்பாவிகளை அடித்து தாக்கி, அதுலேயும் இந்த ஒரு 2 எக்ஸ்ட்ரா சிம்பிள், ரேண்டம் அட்டாக் இல்லை, நீ ஹிந்துவா ஆனா அப்படின்னு டார்கெட் பண்ணி தாக்குறதன் மூலமாக, இதுதான் டெரரிசம். இப்போ வந்து ஒரு போருங்கிறதுக்கும் டெரரிசத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ போர்னால் 2 பக்கத்தில் இருக்கிறவங்களுமே நம்ம இறக்க போகிறோம், ஒரு இடத்துல இறங்கிட்டோம், 2 பேரும் சண்டை போட போகிறோம், நான் தப்பிக்கலாம் அல்லது சாகலாம் அப்படின்னு இறங்குறது. இவங்க வந்து ஆயுதம் தாங்கியவர்கள் இல்லை, இவர்கள் போகிற காரணம் வேறு, இவர்கள் எதிர்பார்க்காமல் இருக்கும் பொழுது அவர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களை நான் வந்து டெரரைஸ் பண்ணுறேன், பயமுறுத்துறேன். நீங்கள் வந்து பார்க்குறவங்களுக்கும், அந்த நிகழ்ச்சியோடைய ஃபோட்டோவையும் வீடியோவையும் பார்க்குறவங்களுக்கும், யாராக இருந்தாலும் அந்த நியூஸை படிக்கிறவங்களுக்குமே பெரும் அச்சம், ஒரு திகில் நிலவும். இப்போ என்ன தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கங்க, நான் என்னுடைய மனைவியோடையும் மகளோடையும் இங்கே வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போனேன்னு நினைக்கிறேன். இந்த பகுதிகளெலாம் போயிருக்கேன். ஸ்டாண்டர்ட் காஷ்மீர் பேக்கேஜ், ரைட்? நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, இதே அங்கே இருக்கக்கூடிய மக்களோட முழுக்க நான் இன்ஃபேக்ட் அதை பற்றிலாம் கூட நான் சில போஸ்ட்லாம் போட்டிருக்கேன். எப்படி எந்த அளவுக்கு வந்து யூபிஐ பேமெண்ட், ஜிபேலேருந்து எல்லாமே அங்கே எளிதாக, ஒரு சாதாரணமான டீ 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து யூபிஐ பேமெண்ட் கொடுத்து வாங்க முடியுது. எப்படி மிகப்பெரிய ஒரு எக்கானமி அங்கே உருவாகி இருக்குது. ஏகப்பட்ட டூரிஸ்ட் அங்கே வரதுனால டூரிஸ்ட் ஆப்ரேட்டரால் ஹேண்டில் பண்ண முடியல இந்த கூட்டத்தை, தங்குவதற்கு இடமில்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய எண்ணிக்கையில் இந்தியர்கள் அங்கே போக ஆரம்பித்தாங்க. எதனால்? ஆர்டிகல் 370 நீக்கப்படுது. காஷ்மீரிகள் பலர் எதிர்க்கிறாங்க. பட் கிரவுண்டில் நான் அங்கே போய் பேசும்பொழுது பலருக்கு இது போகட்டுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு அது அவருடைய ஆழம் புரியுதா இல்லையாங்கிறத தாண்டி எங்களுக்கு இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க முடியுது. இல்லைனா அவங்க வந்து இந்த கல்லெறி போராட்டம்னு ஒன்று நடந்துக்கிட்டு இருந்தது இதுக்கெல்லாம் முன்னாடி, நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ரைட்? அப்போ வந்து ஸ்கூல் கிடையாது, காலேஜ் கிடையாது, எப்போ வேணாலும் திடீர்னு இந்த போராட்டம் நடக்கும். பதிலுக்கு இராணுவம் வந்து ரப்பர் புல்லட்டை வச்சு சுடும், பெல்லட் கன்ஸ் வச்சு அடிப்பாங்க. அது எல்லாம் வந்து இந்த ஆர்டிகல் 370 நீக்கப்பட்டு யூனியன் டெரிட்டரியாக மாற்றப்பட்டு இப்போ கிரவுண்ட் லெவலில் மக்களுக்கு வந்து அது எந்த விதத்துலேயும் பாதிப்பை ஏற்படுத்தலை. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆரம்பத்தில் கத்தினாங்க, அதுக்கப்புறம் அவங்களும் குவைட் ஆகிட்டாங்க. அப்போ முழுக்க அது நேரடியாக மத்திய அரசோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்த உடனேயே, அதுக்கும் ஆட்சி கவிழ்ந்ததுக்கு பிறகு, பிரசிடென்ட்ஸ் ரூல் வந்ததுக்கு பிறகு, அதுக்கு பிறகு தான் இது நடக்குது. இட்ஸ் அ ப்ராசஸ். நான் அதை ரொம்ப குவிக்காக அதை கட் ஷார்ட் பண்ணி சொல்கிறேன். அதுக்கு 1 வருடம் கழித்து மிகப்பெரிய அளவுக்கு இந்திய டூரிஸ்ட்டை அங்கே வரவேற்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பிச்சிது வித் த லோக்கல் மக்கள். ஏன்னா லோக்கல் எக்கானமி அங்கே ஒரு எக்கானமியுமே இல்லாத ஒரு நிலையில் இந்தியாவிலிருந்து, இந்தியானா நான் காஷ்மீருக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்திய பகுதிகளிலிருந்து பெருமளவு மக்கள், இன்ஃபேக்ட் டிரைவ் த்ரூவே வர ஆரம்பித்தாங்க. நியர்பை இடத்துலேருந்து
ஃப்ளைட்ஸோட எண்ணிக்கை எக்கச்சக்கமாக அதிகமாக ஆரம்பிச்சுது. இப்படி ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையில் வரும்பொழுது அங்கே இருக்கிற எக்கானமி ட்ரமாட்டிக்காக மாற ஆரம்பிச்சுது. அங்கே அவர்களுடைய கைவினைப் பொருட்கள் எல்லாம் பெருமளவு வாங்கப்பட்டது. நான் கூட ஒரு பீஸ் ஆஃப் காஷ்மீரி கார்பெட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். என்னென்னவோ துண்டு துணுக்குகள்லாம், நகைகளோ இல்லை ஸ்பைசஸ், நட்ஸ்னு பெரும் எண்ணிக்கையில் வந்து அந்த இடத்துல என்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு வரோம். ரைட், மக்களோடு அங்கே நமக்கு பேச்சுவார்த்தை நடக்குது. கண்டென்ஷியஸ் விஷயங்கள், அந்த தால் லேக்கில் போட்டில் தங்கிறது, இப்படி நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் விஷயங்கள் என்னென்னலாம் ஒரு டூரிஸ்ட் பண்ணுறாங்களோ, சுற்றுலா பயணிகள் பண்ணுறாங்களோ, அதை அனைவரும் பண்ணாங்க, நானும் பண்ணேன். இப்போ இந்த நியூஸ் பார்த்த உடனே என்னுடைய மனைவி என்கிட்ட கேட்டது இதுதான், நம்ம அங்கே இருக்கும்போது இந்த மாதிரி ஆயிருந்ததுன்னா அப்படின்னு. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இந்தியாவிலேருந்து அத்தனை பேர் அங்கே போயிட்டு வந்துடல, ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கடந்த 6 மாதத்துலேயோ கடந்த 1 வருடத்துலையோ காஷ்மீர் போயிட்டு வந்திருப்பார். இப்போ அவங்க அத்தனை பேரையும் அந்த சில்னஸ் தொடுது, நீங்களும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு. இதுதான் வந்து அந்த டெரரிஸ்டோடைய ஃபோக்கஸாக இருந்திருக்கு. அவங்களுடைய ஹேண்ட்லர்ஸ் 100% பாகிஸ்தான் ட்ரிவன். இதை வந்து நம்ம அதோடைய பேக்ரவுண்டில் பொருத்தி பார்க்கலாம். சரி, இது நடந்துருச்சு, வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம அந்த விஷயம் போகலாம். இப்போ இதுலேயே வந்து இப்போ அவங்க ஸ்பெசிஃபிக்காக பெஹல்காம் சூஸ் பண்ணது ஒன்று டூரிசம் அப்படின்றத தாண்டி அந்த பைசரன்ற பகுதியிலேருந்து அங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷனே வந்து பாசிபிள் கிடையாது, குதிரையில் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போனீஸ். அதாவது காஷ்மீர் வந்து ஒரு மலைப்பாங்கான பிரதேசம், சாலைகள்லாம் போடுறது கஷ்டம். அங்கே வந்து ஒரு இதுக்குன்னு தனியாக சாலை அமைக்கும் ஒரு அமைப்பு வந்து இந்திய அரசுடையது. அவங்க மலையை குடைஞ்சி வெட்டி இப்படிலாம் பண்ணாலும் வின்டரில் வந்து அந்த பகுதியிலையும் அது மேலேயும் நடக்க முடியாது, பனி கொட்டிடும். மலையில் வந்து ஒரு சரிவு ஏதாவது ஏற்பட்டுருச்சுன்னா கட் ஆஃப் ஆகிடும். லடாக், காஷ்மீர்லேருந்து லடாக் போகிறதுக்கு அந்த பாதை கம்ப்ளீட்டாக கட் அவுட் ஆகிடும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அங்கே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறது. நீங்கள் இராணுவ ரீதியில் அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு இடத்த தீவிரவாதிகள் தேர்ந்தெடுத்துருக்காங்க, அந்த பயங்கரவாதிகள். ஏன்னா 1 மணி நேரம் ஆயிருக்கு அங்கே படைகள் போய் அந்த இடத்த செக்யூர் பண்ணுறதுக்கு. அதுதான் இப்போ எல்லாருமே கொஸ்டின் பண்ணுறாங்க, அந்த இடத்துல தான் செக்யூரிட்டி லேப்ஸ் இருந்திருக்கா, அந்த இடத்துல அதிக அளவு டூரிஸ்ட் போகிறாங்க அப்படின்னா அங்கே ப்ரொடெக்ஷன் இருந்திருக்கணும், ரீச் பண்ணுறது ஈஸி கிடையாது அப்படின்றத வச்சு ஃப்ரேம் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம வந்து பல விதங்களில் பார்க்கலாம். ஒன்று, நீங்கள் அமைதி திரும்பிருச்சு பெருமளவுக்கு அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. நான் இருந்தப்போ நேரடியாக பார்த்தது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு இதில் ஒரு பாராமிலிட்ரி அல்லது மிலிட்ரி பர்சனல் நின்றுட்டு இருப்பார் வித் கன். ஸ்பெசிஃபிக்காக பெஹல்காம் சொல்றீங்க இல்லை எல்லா இடத்துலையும், எவ்ரிவேர். ஓகே, நீங்கள் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் அல்லது 300 மீட்டருக்கு ஒரு தடவை, 300 மீட்டருக்கும் 500 மீட்டருக்கும் ஒரு தடவை யாராவது ஒருவரை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, படையினரை. சாலை, அதாவது பேவ்டு ரோடு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கங்க. நீங்கள் அதுலேருந்து இறங்கி மக்கள் வசிக்கிற இடத்துக்குள்ளெல்லாம் வந்து பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. ஆனால் முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த சாலைகள் எல்லாத்துலேயும் நீங்கள் இதை பார்க்கலாம். ஒன்று. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இதோடைய ப்ரீவியஸ் இதை எடுத்துப்போம், பத்தான்கோட் தாக்குதல். ரைட், அங்கே வந்து அந்த அந்த தாக்குதல் நடந்த பகுதிகள் வழியாக போகிறோம், அதை போய் பார்க்கணுங்கிறதுக்காக இல்லை. அந்த இடத்துல வந்து ஒரு இந்த ஒரு கன்வாய் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் போயிட்டுருக்கு. அதை வந்து ஒரு தற்கொலைப்படை ஒரு கார் லேடன் வித் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஒருத்தர் அதை மோதி அதை வெடிக்க வைக்கிறார். அதற்கு முந்தி வரைக்கும் ரொம்ப சீரியஸான ஒரு ப்ராசஸ் ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அது மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ், கான்வாய்ஸ் ஆர் பேராமிலிட்ரி, இது வந்து சிஆர்பிஎஃப் வெஹிக்கிள். அவங்க போகும்பொழுது மற்ற எல்லா டிராஃபிக்கும் நிறுத்திடுவாங்க. ஆப்போசிட் டிரெக்ஷனில் எதுவும் வர முடியாது, கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிவிட்டு இந்த கான்வாய் மட்டும் போகும். போக 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 ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க, மற்ற டிராஃபிக் போக ஆரம்பிக்கும். பட் தென் அது வந்து டூரிஸ்ட்டுக்கும் சரி மக்களுக்கும் சரி பயங்கர தொல்லையை கொடுத்துட்டு இருந்தது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க கொஞ்சம் சுச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ உடனே நம்ம வந்து அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி 2 பக்கமும் டிராஃபிக் போகிற மாதிரி ஏற்படுத்துகிறாங்க. அதை உடனே பயன்படுத்திக்கிட்டு இந்த தாக்குதல் நடக்குது. சரி, திருப்பி அதை கட் பண்ணு. ஸோ மிலிட்ரி கான்வாய் போகும்பொழுது வேறு யாரும் பக்கத்தில் அந்த ரோட்டில் போக முடியாது. அவங்க ஒரு மிலிட்ரி கேம்பிங் பாயிண்ட்லேருந்து இன்னொரு கேம்பிங் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு அப்போவே வந்து
ஒரு பாதுகாப்பான முறையில் தான் போகக்கூடிய மாதிரியான ஒரு நிலை இருக்குது. ஏன்னா எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் வந்து ஒரு டெரரிஸ்ட் தன்னுடைய உயிரை விடுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு டெரரிஸ்ட் வந்து என்ன மாதிரியான தாக்குதலை வேணாலும் பண்ணலாம். நம்ம இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயில்யூருங்கிறத வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி பகுதிகளில் நீங்கள் வந்து இன்டெலிஜென்ஸ் கேதரிங்கே ரொம்ப கஷ்டமானது. ஆக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓரளவுக்கு கட்டுப்படுத்துகிறோமே தவிர, அதாவது நமக்கு நியூஸே அவன் கட்டுப்படுத்தப்பட்ட எல்லாமே நமக்கு தெரியாத நியூஸ். ஏன்னா அதை நிறுத்திடுறீங்க. தப்பிச்சு வந்த ஒரு தகவல் சரியாக கிடைக்காத ஒரு தாக்குதல் தான் மிகப்பெரிய தாக்குதலாக நமக்கு தெரியுது. ஸோ தொடர்ந்து அட்டெம்ப்ட்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயில்யூர் அப்போ என்ன பண்ணணும்? பஹல்காம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணு, இது மாதிரி 0 பாயிண்ட்னு ஒரு இடம் இருக்குது, அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணு. அந்த இடமெல்லாம் அப்படி நீங்கள் அப்படி குறைச்சிக்கிட்டே வருவீங்க. இப்போ டூரிஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கொடுக்க முடியாது. இப்போ நடந்த இந்த பஹல்காம் அட்டாக்கு பிறகு பார்த்திங்கன்னா பல மாதங்களுக்கு இனிமேல் இந்திய சுற்றுலா பயணிகள் காஷ்மீருக்கு போவாங்க அப்படின்னு நான் நம்பலை. மேபி இந்த த்ரெட் எப்போ வேணாலும் இருக்கலாம். எப்படி ஒரு அரசு வந்து 100% உங்களுக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்ல முடியும்? அப்போ நம்ம என்ன பண்ணிவிடுவோம், கம்ப்ளீட்டாக சேஃப்டிக்காக நான் வேறு நாட்டுக்கு போகிறேன்னா, நான் தாய்லாந்துக்கு போகிறேன், நான் ஸ்ரீலங்காவுக்கு போகிறேன், நான் கோவாவுக்கு போகிறேன் அப்படின்னு மக்கள் காஷ்மீர் அல்லாத இந்தியர்கள் முடிவு பண்ணாங்கன்னா அதோடைய லாஸ் காஷ்மீருக்கு தான், காஷ்மீருடைய லோக்கல் எக்கானமிக்கு தான். இந்த சம்பவம் ஃபஸ்ட்டு வெளியில் வந்தோடனே ரொம்ப முதல்ல ஒருவர் உயிரிழப்பு அப்படின்னு வந்தது. அப்புறம் 26 மாறுச்சு, நைட்டுக்கு அப்புறம் தான் மாறுச்சு. அதுக்கப்புறம் பெருசாக ஸ்ப்ரெட் ஆன செய்தி என்ன அப்படின்னா, இந்துக்கள் குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து நேஷ்னல் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அது இங்கே ஏதாவது ஒரு மாதிரி ரிஃப்ட் கிரியேட் பண்ணிடுமா? இங்கே இருக்கிற நம்ம இந்தியன் பீப்புளுக்கு மத்தியில் ரிஃப்ட் கிரியேட் பண்ணிடுமா அப்படின்னா நிறைய மெசேஜஸ் என்ன வந்ததுன்னா, இஸ்லாமியர்கள் இந்துக்களை குறிவைத்து தாக்கப்பட்டார்கள்ன்ற மாதிரியான ஒரு பிம்பம் கிரியேட் ஆன மாதிரி. அது வந்து அன்ஃபார்ச்சுனேட். எப்போவுமே வந்து அந்த மாதிரியான ஒரு கருத்தாக்கம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதை ஹைலைட் பண்ணுவாங்க. நிச்சயமாக பயங்கரவாதிகள் அது நடக்க வேண்டும்னு எதிர்பார்த்து தான் அதை பண்ணியிருக்காங்க. சரி, உங்களுக்கு வந்து டெரரிஸ்டோடைய ரூல் புக்லேயும் அவங்க வந்து ஒரு சில அவங்களுக்கான ஒரு சில இலக்குகள் இருக்கு இல்லையா? ஒன்று வந்து மிக பெரிய எண்ணிக்கையில் கொலைகளை நடத்துவது. அப்போ அது இப்போ ஒருவர் கொல்லப்பட்டார், 20 பேர் கொல்லப்பட்டனர், 200 பேர் கொல்லப்பட்டனர். தட் சைஸ் வந்து ஒரு பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் நினச்சிருந்தா அவர்கள் எவ்வளோ ஆர்ம்ஸ் வச்சுருந்தாங்கன்னு தெரியல, ஒரு 1 ஹவருக்கு இந்திய இராணுவம் அங்கே போகலை அப்படிங்கும்பொழுது அங்கே இன்னும் பல பேரை கொண்டிருக்கலாம். ஏன்னா அவர்களுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலும் இல்லை, அவர்களை யாரும் தடுக்கலை, அவங்க ஆயுதம் ஏந்தியிருக்காங்க, வேறு யாருனே ஆயுதமே இல்லை. ரைட்? அவங்க அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரையும் கொண்டிருக்கலாம், இன்னும் பல ஆண்களை கொண்டிருக்கலாம், லோக்கல்ஸ் இன்னும் பல பேரை கொண்டிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மெசேஜ் 20, 25, 30ங்கிறதே பெரிய எண்ணிக்கை, 26 அப்படின்னு வந்திருக்கிறதுல. அப்போ அடுத்தது வந்து மெசேஜிங். இது ரேண்டம் இல்லை, பிக் அண்ட் சூஸ், நான் தேடி தேடி ஹண்ட் பண்ணி கொள்கிறேன்னா இது வந்து அது 2 மெசேஜ் ஒன்று எடுத்துப்போம். ஒன்று வந்து என்னையும் கொண்டுடுன்னு ஒரு மனைவி சொல்லும் பொழுது போய் இல்லை உன்னை விட்டு வைக்கிறேன், நீ இப்போ உன் மோடிக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னது. அதாவது அவன் என்ன பண்ணிட முடியுங்களே, உங்கள் நாட்டோடைய பிரைம் மினிஸ்டர் மிகப்பெரிய பவர்ஃபுல்லானவர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா வேர் இஸ் அ ப்ரூஃப்? எங்களை ஒன்றும் பண்ண முடியலையே, நாங்கள் சர்வசாதாரணமாக வந்து உங்களுடைய இந்து ஆண்களெல்லாம் கேட்டு கேட்டு தேடி தேடி வெரிஃபை பண்ணி கொண்டுட்டு போயிருக்கோமே, இப்போ போய் சொல்லு அப்படிங்கிற ஒரு அந்த எல்எல் மனப்பான்மை. அப்போ அது வந்து உங்களுக்கு இன்னும், அதாவது எஃபெக்டிவ்லி நீங்கள் வந்து நேரடியாக பிரதமரை இது ஒரு ரேண்டம் வயலன்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் ஏன்னோ நான் உனக்கு ஒரு சவால் விடுறேன், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் இது என்ன பைத்தியக்காரத்தனம்னா, இது வந்து இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை மாதிரியான ஒரு பைத்தியக்காரத்தனம் தான். ஒரு என்ரேஜ்டு இந்தியா என்ன பண்ணும், அதில் யார் பாதிக்கப்பட போகிறாங்க, அதில் ஏகப்பட்ட அப்பாவிகள் பாதிக்கப்பட போகிறாங்க. வி டோன்ட் நோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. பாகிஸ்தான், இந்தியா, காஷ்மீர் அப்படின்னு வருது. காஷ்மீர் ஸ்கொயர்லி
இன்றைக்கி பிரிவினையை அதிகமாக பேசக்கூடிய ஒரு இடத்துலையே இல்லை. உள்ளூர் காஷ்மீர் தலைவர்கள் யாரும் பேசக்கூடிய இடத்துலையே இல்லை. பாகிஸ்தான் வந்து தன்னுடைய பலத்தில் குறைந்து கொண்டே போயிருக்கக்கூடிய ஒரு நாடு. உள்ள எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அவர்களுக்கு. இந்த சுச்சுவேஷனில் பொதுவாக ஒரு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ட்ரெடிஷ்னல் அது ஒரு போரோ அல்லது ஒரு லோ ஸ்கேல் வயலன்ஸோ அதில் பெருமளவு பாதிக்கப்பட போவது பாகிஸ்தான் தான். உங்களுக்கு இந்த ட்ரெடிஷ்னல் கேப்பபிலிட்டிஸை வச்சு பார்க்கும்பொழுது நியூக்ளியர் அப்படிங்கிற ஒரு த்ரெட்டை தவிர. ஓகே, அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? நார்மலி இந்த மாதிரி ஸ்கேல் வயலன்ஸ் அதிகமாகும் பொழுது உடனே உலக நாடுகளை கூப்பிடுவாங்க. எப்பவும் பாகிஸ்தானுக்குன்னு ஒரு சில ஆதரவு நாடுகள் இருக்கும். அதில் பெரிய மாற்றம் ஒன்று வந்திருக்கு. இன்றைக்கு உலகத்தில் சீனாவை தவிர பாகிஸ்தானுக்கு ஆதரவாக யாருமே இருக்க போகிறதில்ல. அந்த சீனாவும் மிலிட்ரி டிரெக்ஷனில் பாகிஸ்தானுக்கு எந்த உதவியும் செய்ய போகிறதில்ல. யூஎஸ் வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக இருந்தது ஒரு காலத்தில். அப்புறமா ஒரு நியூட்ரல் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சது. இப்போ ட்ரம்ப் போன்றவர்கள்னால் கம்ப்ளீட்லி தே லோத் பாகிஸ்தான். இப்போ ட்ரம்ப்புக்கு வந்து பாகிஸ்தானை அறவே பிடிக்காதுன்னு நம்ம சொல்லிடலாம். அவர் உபயோகமற்ற உதவாக்கரைகள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவருக்கு. அவருக்கும் மோதிக்கும் ஓரளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. ப்ளஸ் வைஸ் பிரசிடென்ட் இங்கே இருக்கார், ஹூ ஹஸ் மச் க்ளோஸ். அவருடைய மனைவி இந்தியர். ஓகே, பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஓரளவுக்கு பில்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பொதுவாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அதை யார் செய்தார்களோ அவர்கள் மீது ரிட்டாலியேட்டரி அட்டாக் அப்படின்னு பண்ணுறது, என்ன பழிவாங்கும் தாக்குதல் அவர்கள் தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க, இஸ்ரேல் வந்து சமீபத்தில் காசா பகுதி எப்படி தரைமட்டமாக்கியிருக்கு, ஹெஸ்பொல்லாவை அடித்து நொறுக்கி நாசம் பண்ணியிருக்கு, ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு, சிரியா அந்த குழப்பத்துக்கு நடுவில் அங்கேயும் ஒரு குட்டி தாக்குதல் ஒன்று பண்ணியிருக்கு. ஏமன் மேலே இஸ்ரேலும் தாக்குதல், அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியிருக்கு. கரெக்டா? இப்போ இந்தியா வந்து நிச்சயமாக பல இடங்களில் பாகிஸ்தானை குறிவைத்து தாக்குதல் நடத்தும். இதனால் வந்து ரொம்ப தெளிவாக பார்க்க முடியுது. நம்ம சொல்கிற அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ், வான்வழி தாக்குதல், மிசைல் தாக்குதல் நடத்தும். ஆனால் இந்தியா வந்து பொதுவாக பாகிஸ்தானுடைய எக்கனாமிக், அதாவது பாகிஸ்தானிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளாக இல்லாமல் எங்கே வந்து லஷ்கர் இ தொய்பா போன முறை பாலாகோட்டில் ஜெய்ஷே முகமது இருக்கக்கூடிய இடத்தை குறிவைத்து அடித்தார்கள். ஓகே, அதே மாதிரி இப்போ லஷ்கர் இ தொய்பாவுடைய இடங்கள் அது அங்கேருந்து தான் வந்து இதை பண்ணாங்களா அப்படின்லாம் இல்லாமல் பல இடங்கள் குறிவைத்து கட்டாயமாக தாக்கணும். ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சை தூக்கி போட்டு போயிருக்காங்க. இவங்க போய் மோடிக்கிட்ட சொல்லு அப்படிங்கிறது வந்து பர்சனலாக அதை எடுத்துப்பாங்க. அதுதான் நம்ம வந்து பல விஷயங்களை இப்போ பார்க்குறோம். ட்ரமாட்டிக் டிக்ரடேஷன் ஆஃப் அந்த ஹை கமிஷனுடைய லெவல், டிப்ளமேட்டிக் மிஷனை கீழே இறக்கி நீ கிளம்பி போயிரு, நான் கிளம்பி வந்துடுறேன். ஸோ இட்ஸ் லைக் லிட்ரலி வார், ரைட்? ஆல் விசாஸ் கேன்சல்டு. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இப்போதைக்கு தடுத்து வைக்கிறேன், விச் மீன்ஸ் நான் உங்களுக்கு வந்து தண்ணி தரமாட்டேன். பொதுவாக அது வந்து என்ன போர் நடந்திருந்தாலும் அது நடந்தது கிடையாது. ஆனால் இந்தியாவில் பலர் வந்து அதை பலமுறை கேட்டிருக்காங்க. இப்போ வந்து அதை வந்து கம்ப்ளீட்டாக நான் நிறுத்தி வைக்கிறேன். இப்படி யூஸ்வலி இந்தியா சொல்லும் பொழுது பொதுவாக என்ன நடக்கும்னா, உலகத்தில் பல நாடுகள் வந்து அதை உடனடியாக ஆப்போஸ் பண்ணும், யூஎன் அதை ஆப்போஸ் பண்ணும் யூஸ்வலி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த நாய்ஸும் யார்கிட்டேருந்தும் கிடையாது. இது வேர்ல்டு பேங்க் தான் ஆக்சுவலி கேரண்டர்னால அவங்க இன்வால்வ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இன்வால்வ் ஆகி தான் ஆகணும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 4 நாடு, இப்போ வேர்ல்டு பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அமெரிக்காவுடைய தலைமையில் தான் யூஸ்வலி. நமக்கு 2 நிதியம் இருக்குது, ஒன்று வேர்ல்டு பேங்க், இன்னொன்று வந்து ஐஎம்எஃப். வேர்ல்டு பேங்க் வந்து ஹெடட் பை அன் அமெரிக்கன் ஆல்வேஸ், அதுதான் பேசிக் ரூல். அதுக்கு ஐஎம்எஃப்க்கு எப்போவுமே எல்லாரும் அதுக்கு நிதி கொடுத்தாலும் ஐஎம்எஃப் will always be headed by a யூரோப்பியன், இந்த யூஸ்வல் ப்ராசஸ் அது. ஸோ வேர்ல்டு பேங்க் வந்து கம்ப்ளீட்டாக அமெரிக்கா பற்றி கீப் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் வந்து ட்ரம்ப்பும் அவருக்கு உறுதுணையாக வான்ஸும் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கெஸ். இது ஓகே, ரொம்ப பெருசாக ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஸோ
ஸோ அதுவும் இப்போது அந்த இண்டஸ் ரிவர் ட்ரீட்டி மூலமாக என்ன ஆகும்னா அவங்க அக்ரிகல்ச்சருக்கு வந்து பெரிய ஒரு டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இது நதி மூலமாக. இப்போ இது இன்ஃபேக்ட் ரியாக்ட் ஆச்சுன்னா அது அவங்களோட எக்கனாமிலையும் பயங்கரமாக இம்பாக்ட். அதாவது வந்து இப்போ நம்ம வந்து இண்டஸ் ரிவர் வாட்டர் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தான், இன் அபேயன்ஸ், டெம்பரரி அபேயன்ஸ், அவ்வளோதான். இதை வந்து இப்படியே இருக்க போதா, அது என்ன மாதிரியான, அதுக்கு ஏதோ ஒரு பஞ்சாயத்து, ஏதோ ஒரு இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன், இந்த மாதிரி ஏதோ ஒன்றுக்கு போகும். நம்ம நதி தண்ணீரே கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்தியா வந்து ஸ்ட்ராட்டஜிக் வாட்டர் வார் அப்படிங்கிற ஒன்றை வந்து பாகிஸ்தான் மீது நிகழ்த்தும். அனைத்து விதமான போர்களில் அந்த போரும் இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட், பட் இது நடக்க போகுது. இதனால் வந்து ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு தண்ணியே போகாதா, அவங்களுக்கு வந்து விவசாயமே படுத்துருமா அப்படின்னா மேபி ஒரு சீசன் நிச்சயமாக அடிவாங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தண்ணிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து சேமித்து வைக்க முடியாது. ஸோ இந்தியாவுக்கு தனியான இன்னொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். நீங்கள் சேமிக்கிற தண்ணியை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. அப்போ அதற்கான கால்வாய்கள் நீங்கள் நிறையா ஏற்படுத்தணும், தண்ணியை வேறு இடத்துக்கு டைவெர்ட் பண்ணணும். அது வந்து ஓவர் நைட் நடக்க போகிறதில்ல. ஸோ அது கொஞ்சம் அதுக்குள்ளே நம்ம வந்து ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு. பட் நிச்சயமாக நான் எதிர்பார்ப்பது என்னென்னா, இந்தியா பாகிஸ்தானில் பல இடங்களில் தாக்குதல் நிகழ்த்தும். அது வந்து என்ன எவிடன்ஸ் இந்தியா கொடுக்கும் உலகத்துக்குன்னா, இங்கெல்லாம் லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷே முகமது போன்ற தீவிரவாதிகள் பதுங்கி இருக்கக்கூடிய, முகாமிட்டிருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இதற்கு பதில் தாக்குதலாக பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதல் நிகழ்த்துமா, இது ஃபுல் ப்ளோன் வார் ஆகுமா அப்படிங்கிறது அடுத்தது. அது ஆகாது. ஏன்னா அதற்கான ப்ரிப்பரேஷனில் ரெண்டு நாடுமே இல்லை. போர்னா குறைந்தபட்சம் ஒரு 6 மாதத்துக்கான ப்ரிப்பரேஷன் தேவை. அது ரெண்டு பேருடைய எக்கானமியை பாதிக்கும். இந்தியாவோட எக்கானமியை பாதிக்கும் ஓரளவுக்கு. பாகிஸ்தானோட எக்கானமியை வைப் அவுட் பண்ணிடும். அங்கே ஏகப்பட்ட மக்கள் பசினால் அழிய போகிறாங்க. இஃப் தெர் இஸ் அ வார், பாகிஸ்தானில் பாதிக்கு மேற்பட்ட மக்கள் உணவில்லாமல் திண்டாடுவார்கள். இந்தியாவுக்கு அந்த மாதிரி இருக்காது. ஆனால் இந்தியாவுக்கும் அதனால் ஒரு பாதிப்பு இருக்கும், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். அது நியூக்ளியர் வாரம் ஆகாமல் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து சர்வதேசம் வந்து உள்ளே வந்துடும். நியூக்ளியர் வார்லாம் நம்ம ரஷ்யா, உக்ரைன், அமெரிக்கா, ஐரோப்பா அத்தனை பேரும் இன்வால்வ் ஆன ஒரு வார் அது. அதுவே நியூக்ளியர் வாராக மாறலை. ஸோ நியூக்ளியர் வார் ஆகாது. ஆனால் ஒரு கன்வென்ஷனல் ட்ரெடிஷ்னல் வார் 2 இடத்துல நடந்தது. அது ஈக்குவல் ஆளுகளுக்கு இடையிலான வார் கிடையாது. ரஷ்யா உக்ரைனை தாக்கியது, இஸ்ரேல் காசா பாலஸ்தீனத்தை தாக்கியது. பாகிஸ்தான்கிறது காசா கிடையாது, இந்தியா இஸ்ரேல் கிடையாது. அந்த அளவுக்கு கேப் இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட ரஷ்யா யுக்ரைனுக்கு சமமானது. எப்படின்னா, நம்ம உள்ளே போய் அந்த இடத்தை பிடிக்க முடியாது, பிடித்து தக்க வைக்க முடியாது. இந்தியன் ஆர்மிக்கு நிறைய லாஸ் வரும். இட்ஸ் நாட் ஒர்த் இட் ஆல்சோ. இன்னொரு நாட்டை பிடிச்சி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இடத்துல இந்தியா இல்லை, அது தேவையமற்றது. அப்போ என்னென்ன நடக்கலாம் அப்படின்னு ஒரு சில கெஸ்ஸஸ் நான் கொடுக்குறேன். எகெயின் ஒரு மிலிட்ரி எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற ஆங்கிள்லேருந்து இல்லை, ரொம்ப பொதுவாக யோசித்து பார்க்கும்பொழுது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் காஷ்மீர் பகுதியில் நம்ம வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு ஒரு பகுதியை சொல்லுவோம். ஆக்சுவலாக நம்ம காஷ்மீரையே குவிக்காக எடுத்துக்கிட்டோம்னா, இந்த காஷ்மீர் அக்செஷன் நடந்த சமயத்தில் காஷ்மீரில் வந்து 3-4 பகுதிகள் இருந்தன. ஒன்று வந்து ஜம்மு, இன்னொன்று காஷ்மீர் வேலி, இன்னொன்று நார்தர்ன் டெரிட்டரிஸ்னு ஒரு இடம், இன்னொன்று லடாக். இதில் வந்து ஜம்மு வந்து இந்த ஜம்மு காஷ்மீருடைய தெற்கு பகுதி. அதுக்கு வடக்கில் இருக்கிறது காஷ்மீர் வேலி, அதுக்கு வட மேற்கில் நார்தர்ன் டெரிட்டரிஸ், அப்படியே வடகிழக்கில் லடாக் பகுதி. நம்ம ஒரு மேப் மாதிரி வச்சுப்போம். ஓகே, இதில் இந்த நார்தர்ன் டெரிட்டரிஸ் அப்படிங்கிற பகுதி முற்றிலுமாக பாகிஸ்தான் பக்கம் அந்த முதல் 1940களில் நடந்த போர்லேயே போயிடுச்சு. இன்னைக்கு அது கிட்டத்தட்ட பாகிஸ்தானோட இன்டகிரேட் ஆன பகுதி. நம்முடைய மேப்பில் மட்டும்தான் நம்ம அதை காமிச்சிட்டு இருக்கோம். அந்த பகுதிக்கு நம்ம யாருமே போனது கிடையாது.
காஷ்மீர் வேலியில் ஒரு சிறு பகுதி அந்த பக்கம் போயிருக்கு. அதுதான் நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்க அதை ஆசாத் காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப போரஸ் பார்டர். அது கிட்டக்க வரைக்கும் முசாஃபராபாத் அப்படிங்கிறது வந்து அங்கே தான் இருக்குது. காஷ்மீரி மொழி பேசக்கூடியவர்கள் ரெண்டு பக்கத்துலையும் இருக்காங்க. காஷ்மீரி தனி மொழி அது, கஷீர் அப்படின்னு அந்த மொழிக்கு பேர். அவர்கள் ரெண்டு பக்கத்துலேயும் உறவினர்கள் இருக்காங்க. நீங்கள் அதுக்கு ரொம்ப கிட்டக்க பஸ்ஸில் இறங்கி சும்மா அப்படி கிராஸ் பண்ணி போகலாம். இப்போயும் மக்கள் போயிட்டு இருந்தாங்க. இப்போ நேற்றுக்கு இன்றைக்கெல்லாம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அங்கெல்லாம் வந்து நிச்சயமாக பாதுகாப்பு பயங்கரமாக வலுப்பட்டுரும். அதே மாதிரி ஜம்மு பகுதியிலையும் ஒரு சில போர்ஷன் பாகிஸ்தானுடைய கரண்ட் ஆக்குபேஷனில் இருக்குது. பூஞ்ச் அப்படின்லாம் ஒரு சில பகுதிகள் இருக்குது. இப்போ முதல்ல வந்து இந்தியா இதனால் வரைக்கும் என்ன சொல்லிகிட்டு இருந்ததுன்னா, இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த ஊரிங்கிற ஒரு பகுதியில் ஒரு தாக்குதல், இந்த பத்தான்கோட்டுக்கு முன்னாடியான ஒரு கேம்ப் ஒன்று வந்து இந்த மாதிரி பாகிஸ்தான் ஸ்பான்சர்ட் டெரரிஸ்ட்னால ஒரு தாக்குதல் நடந்த சமயத்தில் இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி உள்ளே போய் ஒரு சில அட்டாக் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ வந்து அந்த எது வந்து நம்ம கணக்குப்படி நம்முடையது அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அந்த பகுதிகளை முழுமையாக கைப்பற்ற இந்தியா முயற்சி செய்யும்னு நான் சொல்லலை, செய்யக்கூடும் அப்படின்னு சொல்கிறேன். என்ன ப்ரையர் இது இருக்குது அப்படின்னா, ரஷ்யா இப்போ உக்ரைனில் அதுதான் பண்ணுது. சர்வதேச அளவில் திட்டுவாங்க, பட் நீங்கள் வந்து ரஷ்யாவை காரணம் காமிக்கலாம். ரஷ்யா வந்து உங்களை குறை சொல்ல முடியாது. சைனா வந்து அதை எதிர்க்கும், கடுமையாக எதிர்க்கும். ஆனால் இந்தியா வந்து கிரவுண்ட் ஃபோர்ஸஸை வச்சு அந்த பூஞ்ச் ஊரி தாண்டி இப்போ இருக்கக்கூடிய பகுதிகள், பூஞ்ச் செக்டர்ஸ் எல்லாத்தையும் முசாஃபராபாத் பகுதிகளையும் கைப்பற்றுறதுக்கான முயற்சியை பண்ணலாம். கிரவுண்ட் லெவலில் பண்ணி அங்கே போய் அதெல்லாம் உங்களுடைய ஆக்குபைட் டெரிட்டரிஸ்குள்ளே கொண்டு வந்து அது அல்டிமேட்டாக பாகிஸ்தான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. வாரா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கட்டாயமாக. எப்படி இப்போ உக்ரைன் தாக்கியது இல்லையா பதிலுக்கு, ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு திறன் பாகிஸ்தானுக்கு இருக்கா? ரைட். அது உங்களுடைய ஆர்ம்ஸ், அம்யூனிஷன், வெறும் தளவாடங்கள் மட்டும் இல்லை, உணவு. ஒரு லாங் லாஜிஸ்டிக் லைன் உங்களுக்கு வேணும். அதை உங்களால் பண்ண முடியுமா? ரைட். அது பாகிஸ்தானால் கட்டாயமாக செய்ய முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து இப்போதைக்கு. ஓகே. இந்தியா அதே சமயம் பலூச்சிஸ்தான்லேயும் கைபர் பக்தூன்வாலாலையும் தன்னுடைய நேரடியாகவும் தன்னுடைய நண்பர்கள் மூலமாகவும், நண்பர்கள் யாருன்னு பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்லி ஆப்கானிஸ்தானிஸ் மூலமாகவும் பெரும் சிக்கலை பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தலாம். இது அவுட் அண்ட் அவுட் வார்னு வந்துட்டால் இது பண்ணித்தான் ஆகணும். அது ஓகே. சர்வதேசத்திலேருந்து பெரும் அழுத்தங்கள் இந்தியாவுக்கு பெருமளவுக்கு வராது. அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, பிளண்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இன்றைக்கி இருக்குது. காஷ்மீர் உள்ளுக்குள்ளேருந்து பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இப்போ வந்து இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் காஷ்மீரிகளே வந்து கடும் கோபம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களோட என்டையர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் போயிடுச்சு. இப்போ அடுத்த பல மாதங்கள், மேபி சில வருடங்கள் அவர்களுக்கு வருமானம் வருமா அப்படிங்கிறதே தெரியாது. அப்போ அந்த கோபத்தில் அவர்கள் வந்து என்னன்னு சொல்லுவீங்க, இந்த பகுதியை நீ பாகிஸ்தானிடம் விட்டுவை அப்படின்னு நீங்கள் பேசவே முடியாது. ஓகே. ஸோ இந்தியானால் இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் என்று நாம் சொல்லக்கூடிய பகுதிகளை நார்தர்ன் டெரிட்டரிஸ் தவிர்த்து கைப்பற்ற முடியும். இதற்கு முன்னாடி நமக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு ஒரே ஒரு சமயத்தில் மட்டும்தான் கிடைச்சிது. லால் பகதூர் சாஸ்திரி தலைமையில் நம்ம வந்து நிறைய இடங்களை நம்ம கைப்பற்றி உள்ளே போயிட்டோம் அந்த சண்டையில். அப்போ தான் அந்த தாஷ்கண்ட் ஒப்பந்தம் நடந்தது. அப்போ இந்தியா மீது மிகப்பெரிய அழுத்தம் சுமத்தப்பட்டு நீ புதுசாக பிடிச்சிருக்கிறதெல்லாம் திருப்பி கொடு அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி கொடுத்தோம். தாஷ்கண்டில் சாஸ்திரி இறந்து போயிட்டார். ஆட்சி மாற்றம், ஒரே கன்ஃபியூஷன். அப்போ நம்ம திருப்பி கொடுத்துருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம வந்து பல இடங்களை கைப்பற்றின இடங்களை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி நீ இந்தந்த இடத்த விட்டு விலகு, நான் இந்த இடத்த விட்டு விலகிறேன் அப்படின்லாம் ஆர்கியூ பண்ணியிருக்கலாம். பண்ணலை. அதற்கடுத்து நம்ம 1970s பங்களாதேஷ் வார் நடந்தது. அதுலேயும் நம்ம இடங்கள் எதையுமே நம்ம கைப்பற்றலை. பாகிஸ்தான், பங்களாதேஷ் ரெண்டையும் துண்டாக பிரித்தோம். அப்புறம் இது இங்கே தனியாக நீ இது வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் ஆட்சி அமைந்தது. இங்கே வந்து ட்ரங்கேட்டட் பாகிஸ்தான். அதுக்கப்புறமா நம்ம பல ஒப்பந்தங்கள்லாம் நம்ம செய்து கொண்டோம்.
அதோடு முடிஞ்சு போச்சு. அப்போயும் நம்ம வந்து நம்முடைய இடம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய காஷ்மீரின் சில பகுதிகளை திரும்ப பெறவில்லை. மாறாக நம்ம வந்து பிளபிசைட் நடத்து, வாக்கெடுப்பு நடத்து அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லா பகுதியும் நீ திருப்ப கொண்டு வா, UN தலைமையில் வாக்கெடுப்பு நடத்துன்னு ஏதோ பேசிகிட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி நம்ம வந்து நார்தன் டெரிட்டரியை மீண்டும் கைப்பற்றுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மிலிட்ரி ரீதியில் அது வந்து எவ்வளவோ ஆண்டுகளாக அது வந்து பாகிஸ்தானுடைய பகுதிக்கு போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு நம்ம பாக் ஆக்குபைடு காஷ்மீர்னு சொல்லக்கூடிய லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டின பகுதி, அதை கட்டாயமாக திரும்ப பெற முடியும். அதற்கு என்ன பண்ணணும்னா அதையும் தாண்டி கொஞ்சம் இடங்களை பிடிக்க வேண்டியிருக்கும். பிடித்தால் ஒரு ஆர்குமெண்ட் வந்து அதுக்கப்புறமா ஒரு ஒப்பந்தம் வரும்பொழுது நீங்கள் எனக்கு இதெல்லாம் தரணும், நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன், இல்லாட்டி போனி பார்த்துக்கலாம் வீல். இன்னும் எப்படி இருந்தாலும் நீ வந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதம் பண்ண போகிற, அந்த எல்லையே நான் நகர்த்திக்கிட்டே போகிறேன், அந்த எல்லையை நான் வந்து லாகூர் வரைக்கும் கொண்டு வரேன்னா, அதுதான் உனக்கு வேணும்னா, எல்லை தாண்டி நீ பயங்கரவாதம் பண்ணுறேன்னா அந்த எல்லையை மாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனை இந்தியா எடுக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் செய்கிறதுக்கு பெரிய நம்ம விஷயமா சொல்கிறது என்ன அப்படின்னா, காஷ்மீருக்கு ஒரு நிரந்தர அமைதியான ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கடந்த 10 வருடங்கள்லேயே பார்த்துட்டோம் அப்படின்னா பாகிஸ்தான் ஸ்பான்சர்டு அட்டாக்ஸ் நிறையா பார்த்துட்டோம். பெத்தன்கோட், அப்புறம் உரி, அப்புறம் புல்வாமா. ஸோ பெருசாக என்ன சொன்னதுன்னா, அப்போது ஆர்டிகிள் 370 நம்ம ஸ்கிராப் பண்ணதுக்கப்புறமா இந்த விஷயங்கள் வந்து ஒரு மாதிரி நார்மல்சி வந்துடும் அப்படின்னாங்க. பட் எகைன் இப்போ 370யும் இது பண்ணதுக்கப்புறமும் இந்த பஹல்காம் அட்டாக் வந்திருக்கு அப்படின்றப்போ நிரந்தர தீர்வுக்கு இதுக்கு நம்ம என்ன டைரக்ஷன் போகலாம்? இப்போ நீங்கள் சொன்ன ரிட்டாலியேஷன் நடந்து முடிஞ்சா அதுக்கப்புறமா அது ஒரு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்குமா அந்த பகுதிக்கு? நிரந்தர தீர்வு வந்து நிரந்தர தீர்வை ரெண்டு பார்ட்டாக வச்சுப்போம். நிரந்தர தீர்வுங்கிறது வந்து ஒன்று பொலிட்டிக்கல் அமைப்பு அங்கே என்னவா இருக்க போகுது, இன்னொன்று இராணுவ ரீதியில், அதாவது ஆயுதம் தாங்கிய போர்கள் அல்லது வன்முறைகள் எதுவும் நிகழாமல் இருப்பது. இது ரெண்டும் வெவ்வேறு. 370க்கும் பாலிட்டிக்ஸ்க்கு மட்டும்தான் பிரச்சனையே. ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டேட்ஹுட், யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிறத நீங்கள் மாற்றுறீங்க, ரைட்? அது பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். ஆயுதம் இல்லாமல் வன்முறை இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது வந்து வேறு விதமானது. அங்கே தான் வந்து அவுட் சைட் த ஸ்டேட் ஆக்டர் வர்றார். இந்தியாவுக்கு வெளியிலிருந்து பாகிஸ்தான் இராணுவமாக இல்லாமல் ஒரு பயங்கரவாத அமைப்பாக ஒருத்தர் வர்றார். இப்போ அவங்கள நீங்கள் எப்படி அழிக்க முடியும்? பாகிஸ்தான் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. அதை தாண்டி பாகிஸ்தான் வந்து நான் ஒன்றுமே பண்ணலைங்க அப்படின்லாம் சொல்லாமல் அவர்கள் ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து ஆயுதங்களை கொடுக்கிறார்கள், அவர்கள் ட்ரைனிங் கேம்ப் நடத்த விடுறாங்க, பணம் கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ நீங்கள் வந்து அதை உங்களால் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானை அழிக்க முடியாது. ஒரு இஸ்ரேலால் பாலஸ்தீனத்தை ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, காஷ்மீர் பகுதிகளில் எளிதாக நீங்கள் வர முடியாத மாதிரி நான் வந்து அந்த இடத்த கடினமானதாக ஆக்கணும், வெளியிலிருந்து ஒருத்தர் உள்ளே வர்றதை தடுக்கிறதுக்கு. அப்போ அங்கே வந்து என்னுடைய இடத்த நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே போய் ஒரு பஃபர் ஜோன் கிரியேட் பண்ணி, அதுவும் கஷ்டம்தான். ஒரு மோட்டிவேட்டட் டெரரிஸ்ட் வந்து எப்போ வேணாலும் இங்கே உள்ளே வர முடியும், பல விதங்களில் உள்ளே வர முடியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, உண்மையில் பெரும்பாலான காஷ்மீரிஸை வன்முறையிலிருந்து நகர்த்திட்டீங்க. அது எப்படி பண்ணுறீங்க? பொருளாதாரம் மூலமாக பண்ணுறீங்க, படிப்பு வாய்ப்புகள் அவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக பண்ணுறீங்க. அதெல்லாம் இந்தியா வந்து சிறப்பாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு காஷ்மீர் பகுதியில் இன்றைக்கு போக்குவரத்து சேவை மிகவும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு, கல்வி சேவை மிக அதிகமாக விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. டூரிசம், ஏன் வந்து இவங்க டூரிஸ்ட் அடிக்கிறாங்க? டூரிஸ்ட் அடிக்கிறதுக்கான காரணமே இந்த டூரிஸ்ட் தான் இன்கம் சோர்ஸ். காஷ்மீர் வளமாக ஆகிவிடக்கூடாது அப்படிங்கிறதான் அவங்களுடைய பிரச்சனை, இந்த தீவிரவாதிகளோட பிரச்சனை. அப்போ காஷ்மீரையும் உங்கள் சைடில் தான் இருக்காரு. நீங்கள் அவங்கள்ட்ட 2 ஆப்ஷன் கொடுக்குறீங்க. இது எப்போவுமே அது எப்படி இல்லை. நீங்கள் 1990களில் காஷ்மீரிகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இல்லை, ஏன் இந்தியர்களுக்கே வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. 1990களில் தானே எக்கனாமிக் லிபரலைசேஷனே உருவாகுது. இந்த கடந்த 25 ஆண்டுகளில் தானே இந்தியாவுடைய மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறதே நடந்திருக்கு. அந்த வளர்ச்சியோடைய ஒரு துண்டை தான் நீங்கள் வந்து காஷ்மீருக்கு கடந்த 3 வருஷத்தில் கொடுக்க ஆரம்பிச்சிங்க, கடந்த 4 வருஷத்தில் கொடுக்க ஆரம்பிச்சிங்க. அது எங்கே எதன் வழியாக போச்சு? டூரிசம் வழியாக போச்சு.
அதுதான் இங்கே இஷ்யூ. அதை நீங்கள் மீண்டும் உருவாக்க முடியும். காஷ்மீரிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வி சப்போர்ட் யூ அப்படின்னு இந்திய அரசாங்கத்துக்கிட்ட சொன்னாலே போதும். இப்போயும் நம்ம நம்முடைய ப்ராப்ளம் காஷ்மீரோட நம்ம சொல்லவே இல்லை, எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தோடு தான். அதனால தான் அட்டாக் இஸ் நாட் கோயிங் டு பி ஆன் காஷ்மீர். இது காசா பிரச்சனை மாதிரியானது அல்லது. நம்முடைய பிரச்சனை இங்கே பாகிஸ்தான் மீது. ஸோ பாகிஸ்தானில் டெரரிஸ்ட் கேம்ப் எங்கே இருக்கோ அதெல்லாம் அடிப்பேன். இப்போ பாகிஸ்தான்லேருந்து இங்கே தாக்குதல் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 3 பேருடைய ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. அதில் 2 பேர் காஷ்மீரிகளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஸ்டில் டோன்ட் நோ. எப்போவுமே டிஸ்கிரண்டட் ஆட்கள் இருப்பாங்க. பட் ப்ரிடாமினண்ட்டாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அப்படிப்பட்டவர்களா இல்லைங்கிறதான் என்னுடைய கருத்து. நிறைய மாற்றத்தை கடந்த பல ஆண்டுகளில் பார்க்குறேன். ஒரு கட்டத்தில் இதே மக்களே இண்டியன்ஸ் கோ பேக் அப்படின்லாம் பதாகைகளை வச்சு ஏந்தி இருந்ததெல்லாம் பார்த்தோம். பட் இந்த எக்கனாமிக் இன்டகிரேஷன் வர 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 காஷ்மீர்கள் இந்தியாவுக்கு படிக்க ஆரம்பிக்க ஏகப்பட்ட மாற்றங்கள் அங்கே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நேற்றுமே கூட நிறைய பேர் காப்பாற்றினது அங்கேருந்து அந்த நம்ம பேசின மாதிரி அந்த குதிரையை இயக்கக்கூடிய தொழிலாளிகள் தான் நிறைய பேர் காப்பாற்றிருக்கிறதா சொன்னாங்க. கரெக்ட். அவர் உயிரிழந்தவர் கூட அந்த ஒருவர் அந்த அங்கே ஒரு போனி ஆபரேட்டர் சையத் ஹுசைன் ஷா அப்படின்றவர் அந்த தொழிலாளி தான் அவர். கரெக்ட். ஏன்னா அவங்க நேரடியாக பெனிஃபிட் அடைய போகிறாங்க. இந்தியாவோட இன்டகிரேஷனில் மிக அதிகமான பலன் பெறக்கூடியவர்கள் காஷ்மீரிகள். அப்போ பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸ் கட்டாயமாக இருக்கும். நாங்கள் காஷ்மீரில் பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டேன், காங்கிரஸுக்கு வாக்களிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லலாம். எங்களுடைய உள்ள நாட்டு கட்சிகளுக்கு தான் நாங்கள் கொடுப்போம், பிடிபி, நேஷனல் கான்ஃபரன்ஸ் இவர்களுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் அப்படின்னு அவங்க சொல்லலாம். அது வேறு விஷயம். நீங்கள் யாருக்கு வாக்களிக்கிறீங்க பற்றியே நம்ம கேட்கல. இப்போ அங்கே டியூவல் லீடர்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக நம்ம பார்க்க முடியாதா? ஏன்னா இப்போ என்னென்னா, நேற்று கூட இந்த அமித்ஷாவுடைய அந்த செக்யூரிட்டி சம்மந்தமான ஆலோசனை கூட்டத்தில் உமர் அப்துல்லாவுக்கு அழைப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே ஒரு கவர்னன்ஸ், இப்போ டெல்லியிலேருந்து ஒரு கவர்னன்ஸ், 2 கவர்னன்ஸ்ன்றப்போ 2 தலைமை. அது இப்போ இருக்கிறதுக்கு காரணம் அது ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருக்கிறதுனால. பட் அது நேச்சுரல் ப்ராக்ரெஷனில் அது மாறத்தான் போகுது. இந்த அட்டாக்லாம் இல்லைன்னா அது ரொம்ப எளிமையாக அது மாறி இருக்கும். ஆனால் இது ஒரு செட்பேக்காக இருக்கும் அதுலேயும். பட் அது இப்போ பாண்டிச்சேரியில் என்ன நடக்குதோ அதே தான் இல்லையா? பாண்டிச்சேரி ஒரு யூனியன் பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொப்போசல், ஜம்மு காஷ்மீரை 2ஆக உடைச்சு, இன்னும் ஃபர்தர் லடாக் தனியாக பிரிச்சாச்சு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2ஆக உடைங்க. உடைச்சு நீங்கள் ஜம்மு அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட், காஷ்மீருங்கிறது இன்னொரு ஸ்டேட். இங்கே ஜம்மு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜம்முவில் முஸ்லீம்கள் இருக்காங்க, ஆனால் இந்துக்கள் அதிகமான எண்ணிக்கை. ஜம்முவில் பிஜேபிக்கு அதிக இடங்கள் கிடைக்கும். நீங்கள் ஜம்முவை ஸ்டேட்டாக அறிவிக்கலாம். காஷ்மீர் will remain union territory until the problem is solved. ஆர் பிரச்சனையை கடுமையாக குறைக்கிற வரைக்கும் அப்படிங்கிற இன்னொரு ப்ரப்போசல் கூட நாளைக்கு வரலாம். அது ஒரு சாராருக்கு சாதகமானதான் மாறாது. பொலிட்டிக்கலாக மட்டும் இல்லை, பொலிட்டிக்கல் சாதகம் நிச்சயமாக பிஜேபிக்கு இருக்கும். ஆனால் இந்த டெரரிசம் அண்ட் செக்யூரிட்டி ப்ராப்ளத்தை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணலாம். நீங்கள் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், ஜம்மு, இது எல்லாத்தையுமே நீங்கள் லடாக், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க இந்த பிரச்சனையில் வேறு வழி இல்லாமல். அண்ட் பாகிஸ்தான். ஸோ இப்போ பாகிஸ்தானை இது ஒரு விதத்தில் எனக்கு ஒரு வேறு ஆங்கிள்லேருந்து வருத்தம் தரக்கூடியது. இந்தியா நினைத்தால் பாகிஸ்தானில் பெரும் கலவரத்தை ஏற்படுத்த முடியும். எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல புத்தகம் இருக்கிற மாதிரி ஒரு கெட்ட புத்தகமும் இருக்குது. அன்லீஷ் மோர் டெரரிசம் தேர். அதுக்கான எல்லா சிச்சுவேஷனும் அங்கே இருக்குது. எக்கனாமிக் அட்டாக்ஸ் அவர்கள் மேலே ஏற்படுத்த முடியும். இப்போ வாட்டர் அதோடைய ஒரு பகுதி தான். ஓகே, அங்கே உணவு பஞ்சத்தை ஏற்படுத்த முடியும். அங்கே இருக்கிற எக்கானமியை கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ண முடியும். சில ஈக்குவலண்ட் பயங்கரவாத செயல்களை அங்கே பண்ண முடியும். ஒரு சில பவர் பிளான்ட்ஸ் வெடி வைத்து தகர்க்க முடியும். நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இதனால் வரைக்கும் பாகிஸ்தான் அதெல்லாம் பார்க்கல. அதனாலேயே அவங்க ரொம்ப எஃபர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான பாதக செயல்களை இந்தியாவுக்கு செய்தாங்கன்னா இந்தியாவும் ஒரு சில காரியங்களை செய்ய முடியும். இல்லாட்டி இந்தியா மீது இந்திய மக்களுக்கு மதிப்பு இழந்து போயிடும், இந்திய ஆட்சியாளர்கள் மீது மதிப்பு போயிடும். இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்.
யாரோ ஒருத்தங்க தேவையில்லாமல் இந்த கிராஸ் ஃபயரில் மாட்டிட்டு அடி வாங்க போகிறாங்க. பட் அதுதான் நடக்க போகுது. பார்க்கலாம் சார். எல்லாருமே ஒரு அமைதி இதை விரும்புகிறாங்க. என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கலாம் சார். நன்றி.